தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக திருவிழாவை விரிவாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது புதிய தலைமுறை. அதன் ஒரு பகுதியாக புதிய புத்தகங்களில் கவனிக்க வேண்டியவற்றை தினமும் பட்டியலிடுகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். வெள்ளை நாக்குகளும் தமிழ் காதுகளும் மொழியில் உதித்த பேரரசர். இந்தியாவை தங்கள் ஆளுகைக்கு கீழ் கொண்டுவர ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பேசப்பட்ட பல்வேறு மொழிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. தென்பகுதியை பொறுத்த வரையில் ஆங்கிலேயர்கள் எப்படி தமிழ் மொழியை தங்கள் வசப்படுத்தினர், மொழி வழியாக தங்கள் ஆதிக்கத்தை எப்படி நிலைநாட்டினர் என விரிவாக பேசுகிறது இந்த புத்தகம். வலுவுடையவர்கள் வலுவற்றவர்களின் மொழியை பேசும்போது சுரண்டல் எப்படி எளிதாகிறது என்பதை காட்டும் இந்த புத்தகத்தை சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரியும் கோவிந்தராஜன் எழுதியுள்ளார். கிரியா பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. தீரா களம், இந்தி எதிர்ப்பு போராட்டம், விவசாயிகள் நில உரிமை போராட்டம், கூத்துக்கலை, நாடகம் என 3 நூற்றாண்டுகளில் நடைபெற்ற 3 வெவ்வேறு களங்களை உணர்ச்சி மிகு கதைகளாக இந்த ஒரே நாவலில் கடத்தி இருக்கிறார் பாட்டாளி. ஏற்கனவே கீழைத்தீ என்ற நாவலின் மூலம் கீழ் வெண்மணி படுகொலையின் பதிலடி சம்பவத்தை தனது பரபரப்பான எழுத்தின் மூலம் பதிவு செய்தவர் இப்போது தீராக்களம் நாவலிலும் அதே உஷ்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டுள்ளது. சினவயல், சாகித்ய அகாடமி விருது பெற்ற சோ தர்மனின் 6வது நாவல் இது. ஒரு சராசரி மனிதனை கொலைவெறி பிடித்த மிருகமாக மாற்றக்கூடிய ஒரு நொடி சினத்தையும், குற்ற உணர்ச்சி ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து மீள முடியாமல் தொடர்ந்து ஒரே குற்றத்தை செய்ய வைக்கும் விதியின் விளையாட்டையும் சினவயல் நாவல் மூலம் விறுவிறுப்பாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் சோ தர்மன். அவர் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தபோது ஆயுள் தண்டனை சிறை கைதிகளுடன் நேரில் பேசிய அனுபவங்களை மையமாக வைத்து எழுதிய இந்த நாவலை அடையாளம் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. வெள்ளிக்காற்று, இலக்கியவாதிகள், சிந்தனையாளர்கள், அரசு அதிகாரிகள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகள் பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஆற்றிய உரைகள், அதைத் தொடர்ந்து நிகழ்ந்த கலந்துரையாடல்கள் ஆகியவை 31 கட்டுரைகளாக இந்நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன. கல்வியின் முக்கியத்துவம், தாய்மொழியின் சிறப்பு, தமிழ்நாட்டின் பல்துறை வளர்ச்சி போன்றவை இந்த உரைகளில் விவாதிக்கப்பட்டுள்ளன. எழுத்தாளர் கமலாலயன் இந்த உரைகளுக்கு எழுத்து வடிவம் கொடுத்திருக்கிறார். மூத்த எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வன், பரிமளா தேவி இருவரும் உரைகளை தொகுத்துள்ளனர். SRV தமிழ் பதிப்பகம் இப்புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. கீழடியில் இளவையினி பாட்டி, தமிழர்களின் தொன்மையான வரலாற்றையும் அறிவியல் பகுத்தறிவு சிந்தனைகளையும் இந்த கால குழந்தைகளும் எளிதாக புரிந்து கொள்ளும்படி படைக்கப்பட்ட சித்திரக்கதைதான் கீழடியில் இளவையினி பாட்டி. ஒரு டைம் டிராவல் இயந்திரத்தில் ஒரு பாட்டி 2 குழந்தைகளுடன் பறக்கும் இந்த கதை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழர்கள் வரலாற்றை கண் முன்னே சித்திரமாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. எழுத்து மட்டுமின்றி சினிமா துறையிலும் தீவிரமாக இயங்கி வரும் அருண் மோ எழுதியிருக்கும் இந்த புத்தகத்தை பயில் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக அரவிந்த் ராஜ், முகமது ரியாஸ். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.